கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் தற்போதும் பயணிகள் போராட்டம் தொடர்கிறதா? போக்குவரத்து அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்பது குறித்து செய்தியாளர் நவீனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் நவீன், தற்போது அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டதா? பயணிகள் தரப்பில் என்ன சொல்கிறார்கள்? இது தொடர்பாக கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ஏராளமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தன. இன்றைய தினம் ஞாயிறு மற்றும் முகூர்த்த தினம் என்பதால் ஏராளமான பயணிகள் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் இரவு காத்திருந்தனர். அவர்கள் பேருந்துகள் இல்லாததால் போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போல இன்று காலையும் அதிகாலையும் இந்த இங்கிருந்த பயணிகள் பேருந்துகள் இல்லை என திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சேலம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு அரசு பேருந்துகள் இல்லை என அவர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். இது தொடர்பாக குடுவாஞ்சேரி துணை ஆணையர் ஜெயராஜ் தலைமையில் இங்க போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி, அதாவது சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு 6 சிறப்பு பேருந்துகள் மூலம் இங்கிருந்த பயணிகளை அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தற்போதைக்கு இந்த பகுதிகளில் போராட்டம் என்பது முற்றிலுமாக கைவிடப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் திண்டிவனம் செல்வதற்கான பேருந்துகள் குறைவாகவே இருப்பதன் காரணமாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களிடம் இங்கு கூடிய பொதுமக்கள் அதிகாலை முதலே தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல திருவண்ணாமலை செல்வதற்கு பேருந்துகள் குறைவாக உள்ளதால் இங்கிருந்து செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும், அதாவது திருவண்ணாமலைக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் கூட்டம் நிரம்பி ஒழிந்து காணப்படுகிறது. அதே போல நேற்று இரவு அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஏராளமான பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை சுமார் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பேருந்துகளை இயக்குவதற்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் இல்லாததன் காரணமாக இந்த பேருந்துகள் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் பயணிகளின் வருகை என்பது காலை முதலே அதிகமாகவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் காணப்பட்டு வருகிறது. அதாவது போராட்டமானது முற்றிலுமாக கைவிடப்பட்ட நிலையில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகமாகவே காணப்படுகிறது. பல விவரங்களுக்கு நன்றி நவீன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.